நாங்க வழி தெரியாம வந்துட்டோம். அப்ப எங்களை போலீஸ் பிடிச்சிட்டு வந்துருச்சு. அப்ப இவங்க தான் எங்களை காப்பாத்தினாங்க. எங்களை காப்பாத்தும் போது அவருக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சுமா. அவரை மட்டும் காப்பாத்துங்கம்மா. லித்தாஃபி, நம்ம எப்பவுமே மனிதர்களை நம்பவே கூடாது. இது கூட நம்ம ஏமாத்துறதுக்கான வழியா தான் இருக்கும். சரி சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இரு பாய்ஸ், அங்க பாருங்க பெரிய நாவி. அத அட்டாக் பண்ணுங்க. ஆண்டி, நீங்க தான் பெரிய நாவியா? நீங்க அவரோட அம்மாவா? நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க. உங்களை பிடிக்கதான் இவங்க வந்திருக்காங்க. இவங்களை நாங்க எப்படியாவது சமாளிச்சுக்கிறோம். அம்மா, இந்த ஹல்க் நல்லவருமா. எங்களை காப்பாத்துறதுக்காக இது பண்ணி தான் இவரு அடிபட்டுடுச்சு. இவரு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இவரை காப்பாத்துங்கம்மா ப்ளீஸ். ஏய், ஒழுங்கா இந்த இடத்த விட்டு போயிருங்க, இல்லைன்னா என் கையால் அடி வாங்கி செத்துருவீங்க. ஏய் நாவி, சாதாரண கம்பு வச்சுக்கிட்டு துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிற எங்களையே மிரட்டுறியா? ஒழுங்கா சரண்டர் ஆயிடு, அதுதான் உனக்கு நல்லது. இல்லனா எங்க மெஷின் கன்னுக்கு நீ பலியாக வேண்டியதா இருக்கும். அதையும் பாத்துக்கலாம்டா மனுஷ பிறவியே. எங்க கிட்டே உன் வேலையை காட்டுறியா? பாய்ஸ், M23 மெஷின் கன்னை ரெடி பண்ணுங்க. ஒழுங்கா போயிருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? பாய்ஸ், MCN மெஷின் பெல் சஸ்டபிள் பவரை ரெடி பண்ணுங்க. இந்த ஜெட்டபிள் பவரை வச்சு தான் இவளை தாக்கணும். அம்மா, உங்ககிட்ட போவாதீங்கம்மா. அவங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க, சுட்டுடுவாங்க. நம்மளுக்காக சண்டை போட்டு ஆள்கையே சுட்டுட்டாங்க. நீங்க வந்துருங்கம்மா. MCN கன் இப்போ ரெடி. ஏ நாவி, இப்பவா பாத்துக்கலாம். சாவுடி. என்னால சமாளிக்க முடியல. இப்ப பாரு என் நாவி கூட்டத்தை. மிஸ்டர் ஃபோ, வாங்க. என்ன ஒரு குண்டு கூட படல? குண்டு எல்லாமே திந்திருச்சு. யார கூப்பிடறான்னு தெரியலையே. என்னாச்சு நாவி? என்ன பிரச்சனை? எதுக்கு கூப்பிட்டேங்கள? இவங்க நம்ம குழந்தைங்களை சாகடிக்க முயற்சி பண்றாங்க. நம்ம எப்படியாவது இவங்களை திருப்பி அனுப்பணும். இந்த மனித எண்ணத்தையே நம்பவே கூடாது. நீ விடு, இவனை நான் பாத்துக்கிறேன். லிஸ்டபி, என்ன உங்க ஃபேமிலி இவ்வளவு பெருசா? என்ன இப்பவே 4 பேர் வந்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் தான் இருக்காங்க? லிஸ்டபி, உங்க அம்மாட்ட சொல்லி எப்படியாச்சும் ஹல்கங்களை மட்டும் காப்பாத்த சொல்லு ப்ளீஸ். இவ்வளவு நாவி வந்துருச்சு. இதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியாது. பாய்ஸ், எல்லாருமே காருக்கு திரும்பி கிளம்புங்க. இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிடம் நமக்கு ஆபத்து தான். எல்லாரும் போலாம். ஓகே பாஸ், சீக்கிரம் வண்டி எடு. அந்த நாவி கூட்டம் நம்மள பாத்துருச்சு. சீக்கிரம் வண்டி எடு. ஹல்கங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. இவரை இப்படியே விடுறது ரொம்ப ஆபத்து. நாவியம்மா, எங்க ஹல்கங்களை ப்ளீஸ் காப்பாத்துங்க. அவர் ரொம்ப நல்லவரு. அவர்தான் உங்க குழந்தைங்களை காப்பாத்தினாரு. ப்ளீஸ் அவரை காப்பாத்துங்க. நாங்க எப்பவுமே மனித இனத்துக்கு உதவி செய்ய மாட்டோம். ஆனா எங்க குழந்தையை காப்பாத்தின ஒரே காரணத்துக்காக நாங்க உங்களை காப்பாத்துறோம். இஷ்டப்போ, நீ போய் புனித இலையை பறிச்சுட்டு வா. அங்கிள், ஹல்க் அங்கிள், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இவங்க உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த புனித இலையை வச்சுட்டு இவர் அது மேல படுக்க வைங்க. இந்த புனித இலை மிக மிக தூய்மையானது. இந்த புனித இலையில படுக்க வச்சா இவரை குணப்படுத்துறது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. மிஸ்டர் ஃபீ, நீங்க 4 பேர் சேர்ந்து அவருக்கு ஏவா சக்தியை கொடுங்க. ஏவா கடவுளே, இவரை எப்படியாவது காப்பாற்றி விடு. ஏவா கடவுளே, இவரை எப்படியாவது காப்பாற்றி விடு. ஏவா சக்தி உங்களை காப்பாத்தும். அம்மா, அவருக்கு நாங்க ஏவா சக்தியை முழுசா கொடுத்துட்டோம்மா. ஆனா அவர் உடல்நிலையில எந்த முன்னேற்றமே இல்லையாம்மா. இப்ப என்னம்மா பண்றது? சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏவா கடவுளே, உங்களுக்கு ஏவாவின் ஆன்ம சக்தி கிடைக்கும். எல்லாரும் ஏவாவை பிரார்த்தனை பண்ணுங்க. அவருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. அதனால அவர் முழுசா குணப்படுத்த முடியல. அவர் முழுசா குணமடையணும்னா நம்மளோட புனித மரத்தோட வேர்கள் அவர் மேல பட்டாதான் அவர் முழுசா குணமடைவாரு. அதனால அவரை நம்ம உலகத்துக்கே கூட்டிட்டு போகணும். இவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. வாங்க, உடனே கிளம்பணும். இவரை நம்ம எப்படியாவது காப்பாத்திடணும். ஏன்னா நம்ம குழந்தைங்களை இவர் தான் காப்பாத்திருக்காரு. அதுதான் நம்ம இவருக்கு சேர நன்றி கடனா இருக்கும். உலகத்துக்கு போயிட்டு ஹல்கங்களை காப்பாற்ற முடியுமா? எப்படி இருந்தாலும் ஹல்கங்களை காப்பாத்தினா போதும். எல்லாருமே பேண்டோரா உலகத்துக்கு போலாம். வாங்க. உங்களோட பேண்டோரா உலகத்துக்கு உங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போற. வாங்க. அனைவரும் வாருங்கள். பேண்டோரா உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அனைவரும் வாருங்கள், எங்களுடைய உலகத்திற்கு செல்லலாம். ஏய் மரோரா, மனித இனத்துக்கு நம்ம உலகத்துக்கு கூட்டிட்டு வந்த நீ இது நம்ம உலகத்துக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமா அமைஞ்சிரும். இது மட்டும் நம்ம ராணிக்கு தெரிஞ்சுச்சுன்னா மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும். உனக்கு தெரியும்ல. அப்புறம் கூட்டிட்டு வந்தவங்கள இந்த மனித இனம் நம்ம உலகத்துல வாழ தகுதியற்றவங்க. இல்ல ரஃபாரோ, நம்ம குழந்தைங்க அவங்க உலகத்துல போய் மாட்டிக்கும் போது இவங்க தான் நம்ம குழந்தைங்களை காப்பாத்தினாங்க. அதனாலதானே உங்களுக்கு உதவி செய்ய உங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இவரு ரொம்ப உயிர் போற நிலைமையில இருக்காரு. அதனால நம்ம இவரை காப்பாத்தியே ஆகணும். நான் உடனே இவங்களை நம்ம ராணி கிட்ட அழைச்சிட்டு போறேன். ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்களாம் ஒண்ணும் கெட்டவங்க கிடையாது. நாங்களும் நல்லவங்க தான். ஆனா நீங்க சூப்பரா இருக்கீங்க ஆண்டி. அம்மா, இவங்களெல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்காங்க. மேல ஏதோ போட்டிருக்காங்க, நம்மள மாதிரியே இல்ல. ஏய் மரோரா, வழியில எங்கேயும் நிக்காத. உடனே ராணி கிட்ட கூட்டிட்டு போ. சீக்கிரம் வாங்க குழந்தைகளா, போலாம்.
ராணி அவர்களே, உங்களை நான் வணங்குகின்றேன். முக்கியமான செய்தி வந்துள்ளது. நம்மளுடைய மரோரா மனித இனத்தை பேண்டோரா உலகத்திற்கு அழைத்து வந்துள்ளார். இது மிக மிக ஆபத்தான சூழ்நிலை ராணி அவர்களே. அவ எந்த தப்பு செய்ய மாட்டா. அவ மனிதர்களை கூட்டிட்டு வரட்டும், நான் அதை பாத்துக்கிறேன். அவளை யாரும் எது பண்ணக்கூடாது. தீர விசாரிச்சுட்டு நான் முடிவு பண்றேன். வணங்குகின்றேன் ராணியே. நான் பூமியில இருந்து மனுஷங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் ராணி. இவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அதனால நம்ம உலகத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன் ராணி. இவங்களை நம்ம எப்படியாவது நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். நீங்க மனசு வச்சா மட்டும்தான் இவரோட உயிரை காப்பாற்ற முடியும் ராணி. மரோரா மனித இனமே ரொம்ப ஆபத்தானது. இவங்களே நம்ம காப்பாற்றணும். ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் இல்லைன்னா நீ தண்டிக்கப்படுவாய். காரணம் இருக்கு ராணி. ஏன்னா நம்ம குழந்தைங்க மனித உலகத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஆபத்து வந்தப்ப இவங்க தான் நம்ம குழந்தைங்களை காப்பாத்திருக்காங்க ராணி. இவர் காப்பாத்தும் போதுதான் இவருக்கு ரொம்ப பயங்கரமா அடிபட்டுருச்சு ராணி. இவரோட சேர்த்து நம்மளுக்கு உதவி செய்த மத்த குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் ராணி. ஆத்தாடி, என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க? இவ்வளவு பெரிய நாவிகளை நான் பார்த்ததே இல்லையே. என்னது, எல்லாரும் மூஞ்சில நீல கலரை பூசிக்கிட்டு நிக்கிற மாதிரியே இருக்காங்க. மூஞ்சி எல்லாம் உருளே வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டாங்க போல இருக்கு. இந்த உலகமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா இந்த உலகம் ஆமாண்டா, இவங்க உலகமே சூப்பரா இருக்கு. ஆனா இருந்தாலும் நீ அமைதியா இரு. நம்ம உலகத்துல பேசிட்டு இருக்க மாதிரி இவங்க உலகத்துல பேசினா பட்டுன்னு போட்டுருவாங்க. நீ கம்முன்னு ஒழுங்கா இருக்கணும். வாய் மூடிட்டு சரியா? 2 பேரும் வாய் மூடிட்டு அமைதியா நில்லுங்க. நம்ம ஒன்னும் சுத்தி பார்க்க வரல. ராணி, இந்த மனித இனத்தை நம்ம நம்ப கூடாது. இவங்களை நான் உடனே கொல்ல போறேன் ராணி. எனக்கு உத்தரவு கொடுங்கள். வேணா வித்தாரா, உங்களை எதுவும் பண்ணாத. இவங்க ரொம்ப நல்லவங்க. நம்மளோட நாவி குழந்தைங்களை காப்பாத்தினதே இவங்க தான் ராணி. மனித இனம் எல்லாமே மோசமானவங்க இல்ல ராணி. ராணி, மனிதர்கள ஒரு சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க ராணி. நீங்களே முடிவு பண்ணுங்க ராணி, என்ன பண்ணணும்னு. உங்கள் முடிவுக்கு அனைவரும் கட்டுப்படுகின்றோம் ராணி. ஆண்டி, நீங்க தான் தீர்ப்பு சொல்றவங்களா? சட்டுப்புட்டுன்னு முடிச்சு விடுங்க. ஆனா என்ன முன்னாடி பாசியெல்லாம் தொங்க விட்டு இருக்கீங்க? நீங்க தான் ராணியா? எங்க ஊர் நாட்டாமல உங்களை மாதிரி தான் தீர்ப்பு சொல்லுவாரு. நான் அப்பவே சொன்னேன்ல, மனித இனத்தை நம்ப கூடாதுன்னு. இவன் ரொம்ப அதிகமா பேசுறான். இவனை என்ன பண்றேன்னு பாருங்களேன். என்ன சும்மா சுருன்னே கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? எப்ப பாரு மூஞ்சி வரப்பாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை ஏதாவது சொன்னா? நான் ராணியை தான் சொன்னேன். டே தம்பி, வாயை மூடிட்டு இருடா. எங்க உலகத்துக்கு வந்து என்னவே ஏத்தி பேசுறியா? இது ஒண்ணு உங்க உலகம் கிடையாது. இவன் சின்ன பையன் தான், ஒண்ணும் பண்ணாதீங்க. இவனை மண்ணில மட்டும் பதிச்சு வைங்க. இப்ப நான் போய் ஏவாள்கிட்ட கேட்டு வந்துடுறேன். நீ வாய் மூடிட்டு அமைதியா இருக்க மாட்டியாடா? ஏதாச்சும் பேசி பிரச்சனை வச்சுட்டே இருக்க. இப்போ ஒன்னால சேர்த்து எங்களையும் கட்டி போட்டா என்ன பண்றது? அழுத்தாதீங்க. மண்ணுக்குள்ள பதையற. என்ன முழுசா பதிச்சிட்டீங்க? ராணி வர வரைக்கும் நீ அமைதியா இரு. ஏன்டி, நான் சும்மா தானே சொன்னேன். எங்க அம்மா மாதிரியே தலையிலே நங்குன்னு கொட்டிட்டீங்க. டேய் மிட்டாபி, நீ எங்க ஊருக்கு வரும்போது உங்களை எப்படி பாத்துக்கிட்டு நாங்க சேஃபா அனுப்பி வச்சோம். இப்ப உங்க ஊருக்கு வந்தவனே என்னை பிடிச்சி பறிச்சு வைக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு கார்த்தி. ராணி வந்தவனே உன்னை வெளியே எடுத்து விட்டுருவாங்க. எங்க ஊர் மக்கள் யாருமே ராணிகிட்ட எடுத்து பேச மாட்டாங்க. ஆனா நீ தான் பேசிட்டு, அதனாலதான் அப்படி பண்ணிட்டாங்க. எங்க ராணி ரொம்ப நல்லவங்க. ஏன்டா அவதார் மண்டே, உங்களை நம்பி உங்க ஊருக்கு வந்ததுக்கு உங்க ஆளுகளோட சேர்ந்து என்னை மண்ணுக்குள்ள பதிச்சு வச்சுட்டேன் தானே. உன்னையெல்லாம் அப்பவே போலீஸ்காரன்ட்ட புடிச்சு கொடுத்துருக்கா நானு. எல்லாரும் அமைதியா இருங்க. நான் ஏவா கடவுள்கிட்ட வேண்டிட்டு வரேன். ஏவா கடவுளே, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. ஏவா கடவுள் இவருக்கு உதவி செய்ய உத்தரவு கொடுத்துட்டாரு. இவங்க ரொம்ப நல்லவங்க. ஏவாவே இவருக்கு உதவி செய்ய சொல்லிட்டாங்க. ஏவா என்ன சொன்னாலும் நம்ம அதை அப்படியே கேட்டாகணும். இவரை உடனே புனித குளத்துக்கு கூட்டிட்டு போங்க. அதான் ராணி சொல்லிட்டாங்களா, என்னை கீழ இருந்து எடுத்து விடுங்க. இவரை கொண்டு போய் சீக்கிரமா புனித நீர்ல வச்சாதான் இவர் உயிர் பிழைப்பாரு. எல்லாரும் வாங்க போலாம். ஏவா இருக்காங்க, எப்பவுமே நல்லவங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏவா கடவுளே ரொம்ப நன்றி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏவா வணங்குங்க.